ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உலகில் தலை சிறந்த அணி யாருன்னு கேட்டால் நான் இப்போ இந்தியாவை தாங்க சொல்லுவேன். கண்டிப்பாக ரொம்ப ஒரு வலுவான அணியாக இருக்காங்க. அதுவும் முக்கியமாக ஐசிசி டிராஃபி வந்தாலே இந்திய அணியோட ஆட்டம் ரொம்ப அபாரமாக இருக்குது. கண்டிப்பாக இந்திய அணி பார்த்தாலே கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நியூசிலாந்து அதிரடி வீரர்னு சொல்லாங்க. இப்போது இங்கிலாந்து அணிக்கு தலைமை பயிற்சியாளராக இருக்கும் பிராண்டன் மெக்கலம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி வெற்றி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, பிராண்டன் மெக்கலம் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் இந்தியாவை உலகில் தலை சிறந்த அணியாக சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியன் ஸ்பின்னர்ஸ் இருக்கிற ஒரே நாடு நான் இந்தியாவை தான் சொல்லுவேன். நீ ஏஷியன் காண்டினென்ட்டில் எங்கே நடத்தினாலும் இந்திய அணியோட டாமினேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான டீமாக இருக்காங்க இந்திய அணி. முக்கியமாக ரோஹித் சர்மா தலைமையில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி செம்மையாக செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நடந்த ஐசிசி டிராஃபியில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா கேப்டன் வந்து ஒரே ஒரு போட்டி மட்டும்தான் 2023 வேர்ல்டு கப்பில் ஃபைனலில் தோத்தாங்க. அதுக்கப்புறம் T20 இருக்கட்டும், சாம்பியன் டிராஃபியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று கோப்பை வென்றிருக்காங்க. பார்க்க ரொம்ப அபாரத்தனமாக இருக்குது. ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியா ரிக்கி பாண்டிங் இந்த மாதிரி இருந்தார். இப்போ இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா இருக்கார். அந்த அளவுக்கு ஒரு தகுதியான அணியாக இந்தியாவை வளர்த்துட்டு வந்துட்டுருக்காரு. இந்த கோப்பை வெல்றதுக்கு இந்திய அணி ஒரு தகுதியான அணி தான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் நியூசிலாந்து வீரர்னு சொல்லலாம். இப்போது இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக இருக்கும் பிராண்டன் மெக்கலம் பார்த்தீங்கன்னா செமையாக பேசியிருக்காருங்க. அவர் சொல்கிறது தான் கரெக்டு தாங்க. ஏன்னா முன்ன ஒரு காலத்தில் ரிக்கி பாண்டிங்லாம் 4 ஐசிசி டிராஃபி வின் பண்ணியிருக்காருங்க ஒரு கேப்டனாக. அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஐசிசி தொடர் போனாலும் வெற்றி தான் அவருக்கு, தோல்வின்றதே கிடையாது. ஒரு காலத்தில் 90ஸ்லேருந்து 2001 இருந்தாங்க. இப்போது அதே போல் ரோஹித் சர்மா இந்த மாதிரி வளர்ந்துருக்காரு. இந்திய அணி அந்த மாதிரி மாற்றிருக்காரு சொல்லியிருக்காரு. அது 100க்கு 100 உண்மை தான், ஒத்துக்கலாம். ஏன்னா தோனி பெஸ்ட்டு கேப்டன், ஓகே. தோனி கற்றுது பார்த்தீங்கன்னா இப்போ ரோஹித் சர்மா செம்மையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா சாம்பியன் ட்ராஃபி வின் பண்ணிட்டு இருக்காரு. அவர் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டாரு. அடுத்து 2027 வேர்ல்டு கப் 50 வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்து தான் ரிட்டையர் ஆகும்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காரா என்னன்னு தெரியல. கண்டிப்பாக தேவைங்க இந்திய அணிக்கு இந்த மாதிரி ஒரு கேப்டன் தேவை. கண்டிப்பாக நல்ல ஒரு கேப்டன். அது ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்க 2 பேரோட எக்ஸ்பீரியன்ஸால் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லாங்க. அனுபவம் தான் எப்பவுமே ஒரு பெரிய தொடரில் கை கொடுக்கும். அது இந்தியாவுக்கு கொடுத்துருக்கு. அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் இந்தியா வெற்றி பெற்றது நிறைய பேருங்க. முன்னாள் வெஸ்ட் இண்டீஸ் வேறு கிறிஸ் கெயிலாக கூட வாய்த்து சொன்னார், பிராவோ வாய்த்து சொன்னார், அப்புறம் ஷெயின் வாட்சன், அப்புறம் ரிக்கி பாண்டிங் கூட ஆஸ்திரேலியா முன்னாள் வீரர் அவரும் சொன்னார். நிறைய பேர் இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் கொஞ்சம் வாழ்த்துக்கள் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.